சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கபிலன் சாரை வருகின்ற வரவேற்கிறேன். சார் வெல்கம் சார். டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கண்ணன். ஸோ இன்னைக்கு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஹிப்னாட்டிசம் மூலம் பிறருடைய மனதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றது தான். பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸோ அதனால தான் இதை மெயினாக இதை டாப்பிக்காக சூஸ் பண்ணோம். அதோட ரொம்ப முக்கியமாக இந்த டாபிக் சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பாலகிருஷ்ணன் அவர் வந்து ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அந்த வீடியோ அனுப்பிச்ச ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ணுற ஒரு வீடியோ. அந்த வீடியோ அனுப்பிச்சு, சார் இது உண்மையா, இது இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. வீடியோ அனுப்பிச்சு இது இது பாசிபிள் தானா, என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சேம் வீடியோ தான். ஏன்னா ரீசெண்ட் டயத்தில் அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாகவே போச்சு. ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ணுற வீடியோ தான். அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்றத நான் ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் பார்க்கல அப்படின்னாலும் ஒரு என்ன கவர் பண்ண போகிறோம், அதில் இருக்கிறது எப்படி, எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக ஒரு சம்மரி மாதிரியும் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனலில் அந்த ஆஃபீஸ்லேயே நடக்கிற மாதிரியான ஒரு வீடியோ அது. ஸோ அந்த சேனலில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் அவங்கள வந்து ஒரு மெஜிஷியன் வந்து ஹிப்னாடைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ அது. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மோஸ்ட்டாக அதில் மேஜராக பார்த்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி விரலை சொடுக்குனவுடனே அவங்க ஹிப்னாடைஸ் ஆகிடுவாங்க. ஸோ சொடுக்குனவுடனே அவங்க ஹிப்னாடைஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை மறக்க வச்சிருவாரு. 4ன்ற ஒரு நம்பரை வந்து கம்ப்ளீட்டாக மறக்க வச்சிருவாரு. அது அவங்க 1 to 3 சொல்ல சொன்னால் 1 2 3 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் 4ன்றது டோட்டலாக அவங்க மறந்துடுவாங்க. அண்ட் இன்னொரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு, ஏதோ யாரோ பேசுகிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ அவங்க சும்மா இருக்கும்போது ஏதோ பேசுகிற மாதிரியே ஒரு கேட்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மியூசிக் கேட்ட உடனே நீங்கள் எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவீங்க. மியூசிக் ஸ்டாப் பண்ணோன்னா ஏன் ஆடணுன்னே தெரியாமல் நின்றுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனுக்கு வந்து நான் கை தட்டின உடனே பாட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்பாரு. உடனே கை தட்டினோன்னே பாடுவாங்க. நான் குதிக்கிற மாதிரி காமிச்ச உடனே நீங்கள் பாடுறதை நிறுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக அப்படியே பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அண்டு சஜஷன் கொடுத்து வந்து நீங்கள் எந்திரிக்க சொல்லும்போது உங்களால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் போய் அங்கே பேக் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால எந்திரிக்க முடியாது. அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. ஸோ இதுதான் அந்த வீடியோவில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மைண்ட் ரீடிங் இதெல்லாம் இருக்கும். ஒரு விஷயத்த எழுதி வச்சுட்டு அதை கரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எழுதுனது ஆல்ரெடி கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். அண்ட் ஒருத்தர்கிட்ட ஒரு பேரை நினச்சிக்க சொல்கிறது, இன்னொருத்தர்கிட்ட ஒரு ஊரை நினச்சிக்க சொல்கிறது, கரெக்டாக அவங்க மைண்டை ரீட் பண்ணி அது என்னன்றதை சொல்கிறது. இதெல்லாமே இதுதான் அந்த வீடியோவில் மொத்தமாக இருந்த கான்செப்ட் அது. ஸோ இது நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் எந்த வீடியோ சொல்கிறேன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த இதுவும் பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்னாட்டிசம் நோக்குவர்மம்லாம் வேற போட்டிருப்பாங்க. ஸோ நோக்குவர்மம் மூலம் அவருடைய மனதை கட்டுப்படுத்தியவர், ஹிப்னாட்டிசம் மூலம் அவங்கள பேரை மறக்க வச்சது, இது மாதிரியானதெல்லாம் போட்டு ஒரு பயங்கரமாக ஹைப் கிரியேட் பண்ணி ரொம்ப ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் மாதிரி அந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்ச ஹிப்னாட்டிஸ்ட்க்கு வந்து அது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் அது வந்து ஏதோ ஒரு ரொம்ப பெரிய பயங்கரமான ஒரு விஷயம் மாதிரி தெரியும். பட் ஆல்ரெடி ஹிப்னாட்டிஸ்டுக்கு வந்து அது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்றது ஹிப்னாட்டிஸ்டுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்றது. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த லிட்டரலாக வந்து அது ரிலீஸ் ஆனதுல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாளைக்கு யாராவது ஒருத்தர் அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு சில பேர் சும்மா ஜஸ்ட் ஃபார்வர்ட் மட்டும் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து சார் இது பாசிபிள் தானே, இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது உண்டு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பாலகிருஷ்ணன் அவரும் அதுதான் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அதனால அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வீடியோல இருந்து அப்போ அதுல அவங்க காமிச்ச மாதிரி உண்மையிலேயே ஹிப்னாட்டிசம் பண்ணி அவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்பரை மறக்க வைக்கிறது, எந்திரிக்க விடாமல் பண்ணது, வாய்ஸ் கேட்க வைக்கிறது, ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்கள பாட வைக்கிறது, ஆட வைக்கிறது. ஸோ அப்போ டோட்டலாவே அவங்க ஹிப்னாட்டிசம் மூலமா மைண்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அது காட்டப்படுது. அப்போ இது சாத்தியம் தானா?
உண்மையிலேயே ஹிப்னாட்டிசம் மூலமா இந்த அளவுக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நம்ம டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹிப்னாட்டிசம் பற்றி ஒரு காமனாக ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இது வீடியோ பார்த்தீங்க இல்லையா, பார்த்த உடனே சரி இதுதான் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். பட் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா ஹிப்னாட்டிசத்தில் மொத்தம் 3 டைப் இருக்கு. ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ், கிளினிக்கல் ஹிப்னாசிஸ், ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ் அப்படின்றது தான் நம்ம அன்னைக்கு வீடியோவில் பார்த்த ஒரு கான்செப்ட். ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் அப்படின்றது அது மோர் லைக் ஒரு ஸ்டேஜ் மேஜிக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டேஜில் மட்டும்தான் நடக்கும். ஸ்டேஜில் அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதுக்குன்னு சில செட்டப் இருக்கும், எல்லாம் பக்காவாக ப்ரீ பிளான்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் ஈவெண்ட்ன்றது. அது வந்து ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஹிப்னாசிஸ் அப்படின்னு சொல்றது. இந்த கிளினிக்கல் ஹிப்னாசிஸ் தான் வந்து ஹிப்னோதெரப்பி அப்படின்னு சொல்றது. ஸோ நான் வந்து ஒரு கிளினிக்கல் ஹிப்னோதெரபிஸ்ட் தான். ஸோ அப்போ நான் டீல் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளினிக்கல் ஹிப்னாசிஸ். அந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் பார்த்தது வந்து ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ், ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் கிடையாது, ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ். மேஜராக என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹிப்னாசிஸ், அதில் ஹிப்னாசிஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா ஹிப்னாசிஸ்லேயே நான் சொன்ன மாதிரி 3 கேட்டகரி இருக்கு. கேட்டகரி அப்படின்றத விட வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்னாசிஸ்ன்ற கான்செப்ட் வந்து ஒன்று தான். உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டை பைபாஸ் பண்ணி சப்கான்ஷியஸ்குள்ளார போகிறது. சப்கான்ஷியஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆழ் மனசுக்குள்ளார போனதுக்கு அப்புறமா அங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது உங்களுடைய திறமையும் பொறுத்து அண்ட் அட் த சேம் டைம் அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனையும் பொறுத்து. இப்போ ஆழ் மனசுக்குள்ளார போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சில தெரப்பிட்டிக்கலான ஒரு ப்ராசஸ் பண்றோம். ஒருத்தருடைய பயத்தை போக்க வைக்கிறோம், ஒருத்தருடைய கவலையை மறக்க வைக்கிறோம், ஒருத்தருடைய ஒரு டென்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறோம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் ஹிப்னாசிஸ், ஹிப்னோதெரப்பி அப்படின்னு சொல்றது. இப்போ அதே மாதிரி ஆழ்நிலைக்கு கொண்டு போயிட்டு இப்போ அன்னைக்கு நீங்க பண்ண அந்த பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண வைக்கிறதுன்றது ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ். ஆனா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பயத்தை போக்குறது, இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒரு பெர்மனண்டான ஒரு ப்ராசஸ். ஏன்னா இதை வந்து உடனடியா ஹிப்னடைஸ் பண்ணி உடனடியாக ஆழ்நிலைக்கு போறதுன்றது கிளினிக்கல் ஹிப்னாசிஸ்ல சாத்தியம் கிடையாது. ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ்ல அது சாத்தியம். இன்ஸ்டன்டா அந்த ஹிப்னாசிஸ், அது பேரே இன்ஸ்டன்ட் ஹிப்னாசிஸ், இன்ஸ்டன்ட் இண்டக்ஷன், ஸ்பீட் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ இண்டக்ஷன் அப்படின்றது ஒருத்தரை ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போற ஒரு ப்ராசஸ். இப்போ அந்த ஸ்பீட் இண்டக்ஷன் ஒரு ஃபாஸ்ட் இண்டக்ஷன் அந்த இதெல்லாம் வச்சு ஒருத்தரை ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா அவங்க ஒரு ஹார்ட்லி ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் அந்த ஸ்டேட்ல இருப்பாங்க. அப்போ அந்த ஃபியூ மினிட்ஸ்ல நீங்க சொல்ற சஜஷன்ஸ் வந்து அங்க வேலை செய்யும். அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க அவங்களை வேக்கப் பண்ணி நீங்க எடுத்தாலும் எடுக்கலைனாலும் அவங்க வந்து நார்மல் ஆயிடுவாங்க. எப்படி இருந்தாலும் அது ஒரு மோர் லைக் ஒரு தூக்கம் மாதிரி தான் வைங்களேன். நீங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாலுமே கூட கொஞ்ச நேரத்துல அவங்க நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருவாங்க. ரொம்ப நேரம்லாம் அந்த இதுல இருக்க முடியாது. ஸோ அது மாதிரி வந்துடுறது உண்டு. இப்போ ஹிப்னாசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆழ்நிலைக்கு கொண்டு போய் இவ்வளோ சேஞ்சஸ் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சேஞ்சஸ் பண்றதுன்றது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆழ்நிலைக்கு பயிற்சி கொடுத்து அந்த ஆழ்நிலைக்கு கொண்டு போறது, ஆழ்நிலையில அதிக நேரம் இருக்கிறது, இது மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போய் ஃபைனலா வந்து அந்த ப்ராப்ளம் என்னன்றது சரி பண்றது. இது பெர்மனண்டான ஒரு ப்ரொசீஜர். ஸோ அப்போ பெர்மனண்டா ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் அப்படின்ற போது ஒரு ஸ்லோ ப்ராசஸா இருக்கும். அது ஒரு நாள்ல பண்ற ஒரு விஷயம் கிடையாது. அந்த வீடியோல பார்த்த மாதிரி ஒரு நாள்ல பண்ற விஷயம் கிடையாது. ஒரு ரெகுலர் செஷன்ஸ்ல தான் அந்த மாதிரி சேஞ்சஸ் வரும் அப்படின்றது. இப்போ வீடியோல நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியான ஒரு சில மிராக்கிள்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்றது இருக்கும். அப்போ அது வந்து டெம்பரரி எஃபெக்ட். அதுல இப்போ நீங்க அந்த பர்சனுக்கு வந்து அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள வந்து ஒரு சில விஷயத்த நம்பரை மறக்க வச்ச மாதிரி உங்களுடைய பயத்தை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வேணா அது அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பழைய ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்க. அது வந்து பெர்மனண்டா அந்த மாற்றத்தை கொண்டு வராது. இப்போ இந்த ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நான் சொன்ன மாதிரி ஹிப்னாசிஸ்ன்ற ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட்ல வந்து மனசை வந்து மேல் மனசுல இருந்து ஆழ் மனசு கொண்டு போனதுக்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடிய வேலைகள். ஸோ ஹிப்னாசிஸ்க்குன்னு சில நுவான்சஸ் இருக்கு, சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அப்போ நம்ம அந்த ஹிப்னாசிஸ் நம்ம யூஸ் பண்றது எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்,
அண்ட் எப்படி அதை பயன்படுத்துறோன்றதை பொறுத்து அது எந்த கேட்டகரியில வருது அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோ நம்ம டீகோட் பண்ணுவோமே. அந்த வீடியோவில் வந்து கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து முதல் வரியை எத்தனை பேர் கவனிச்சீங்க அப்படின்றது தெரில. ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவர் வந்து அந்த ஹிப்னாட்டிக்ஸ் ஃபினாமினா கிரியேட் பண்ணது 2 பேர்கிட்ட மட்டும்தான். அங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மேலேயே இருப்பாங்க, 10-15 பேருக்கு மேல இருப்பாங்க. ஆனா ஒரு 2 ஒரு லேடிஸ் 2 பேர், அவங்களுக்கு மட்டும்தான் இதை முழுக்க முழுக்க பண்ணிட்டு இருப்பார், வேற யாருக்குமே பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வரி ஒன்று சொல்லியிருப்பாரு. அது ஹிப்னாட்டிஸ்டுக்கு நான் அது என்னன்றது புரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு அது என்னன்றது புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்கள சஜஸ்டபிலிட்டி டெஸ்ட் கொடுத்து இவங்க 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இவங்க வச்சுதான் நம்ம டெமோ காட்ட போறோன்றத சொல்வார். அதோடைய அர்த்தம் தெரியாதவங்களுக்கு மொத்த கான்செப்டுமே புரியாது. அது என்ன அர்த்தம்னு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மொத்த கான்செப்டுமே புரிஞ்சிடும் என்னன்றது. யூஸ்வலா வந்து அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. அது ஏதோ ஒரு வகையில வந்து அவர் சொல்லிட்டாரு, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாரு. பட் ஆக்சுவலா ஒரு கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கான்செப்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுதான் சீக்ரெட்டு. ஏன் அந்த அத்தனை பேர்ல 2 பேரை மட்டும் செலக்ட் பண்ணாங்கன்றதுதான் அவர் தெரியாதனமா அந்த இடத்துல சொன்னது. அவங்க ஆக்சுவலா மேபி அவர் கேமரா ஆன்ல இருக்குன்னு நினைச்சு சொல்லியா என்னன்றது தெரியல. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து சஜஸ்டிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுக்கறது உண்டு. இது வந்து எல்லா ஹிப்னாசிஸ்லயுமே காமனான ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. சஜஸ்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா ஒருத்தர் எந்த அளவுக்கு சஜஸ்டபிளா இருக்காங்க அப்படின்றத டெஸ்ட் பண்றது. சஜஸ்டபிள்னா நம்ம கொடுக்கற கமாண்ட் வந்து அவங்க ஈஸியா எடுத்துக்கிறாங்களா, நம்ம ஒரு விஷயம் சொன்ன உடனே அவங்க செய்யறாங்களா, நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்கும்போது அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு சாப்பாடை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்னு வைங்களேன். அது யோசிக்கும் பொழுதே அந்த சாப்பாட்டுடைய டேஸ்ட் எல்லாம் நமக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனலான பர்சன்ஸ் வந்து ஏதாவது ஒரு டிவி பார்த்துட்டு இருக்காங்க, அதுல வந்து ஏதாவது ஒரு சோகமான ஒரு காட்சி வந்த உடனே அவங்கள அறியாமலே அழ ஆரம்பிச்சிருவாங்க. கூட இருக்கிறவங்க அழமாட்டாங்க, அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஃபீலிங் இருக்கும், ஆனா அழுக வராது. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் அழுக வந்துட்டு இருக்கும். அண்ட் இன்னும் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனை வந்து இவங்க சொல்லும் போது அதை கேட்கும் பொழுதே வந்து அவங்க அப்படியே எமோஷனலி இன்வால்வ் ஆயிடுவாங்க. தனக்கே அந்த பிரச்சனை வந்த மாதிரி அவ்வளோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைலி சஜஸ்டபிள் பீப்புள்னு சொல்லலாம். ஸோ ஹைலி சஜஸ்டபிள் கேட்டகரியில் வரக்கூடியவங்க. இது மாதிரி இன்னும் இப்போ சில பேர் அந்த சஜஷன்ஸ் கொடுத்த உடனே வந்து அவங்க மைண்ட் அவங்கள அறியாமலே ரியாக்ட் பண்ணிடும். அப்படி ரியாக்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த கேட்டகரிக்குள்ளார வராங்க. இப்போ இந்த சஜஸ்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து என்ன மாதிரி டெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, நார்மலா அவங்க எல்லாருமே கண்ணை முடிக்க சொல்லிட்டு, ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு, பிரீதிங் அப்சர்வ் பண்ண சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. வெறும் பியூர் சஜஷன் தான், ஹிப்னாட்டிக் சஜஷன்ஸ் சொல்லுவோம், கட்டளைகள் அப்படின்னு சொல்றது உண்டு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய வலது கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க வலது கை கொஞ்சம் கொஞ்சமா லேசாக ஆரம்பிக்குது, உங்க வலது கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கனத்தை இழக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலது கை வந்து அப்படியே மேல் நோக்கி வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலது கை மேல் நோக்கி வர வர அது இன்னும் வேகமா மேல வர்றதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். இது மாதிரியான சில சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருக்குமே அது மாதிரி நடக்காது. அதிகபட்சம் ஒரு 2 பேர், அது இல்ல ஒரு 3 பேருக்கு தான் நடக்கும். ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 1 இல்ல 2 3 பேருக்கு அந்த மாதிரி நடக்கும். இது மாதிரி ஒரு செட் ஆஃப் சஜஸ்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்து அதுல இருந்து அந்த ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அதுல இருந்து பெஸ்டா ஒரு சில பேரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. எந்த சஜஷன் கொடுத்தாலும் உடனே வேலை செய்யுது அப்படின்றவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கம்ப்ளீட் டெமோவே கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும். இப்போ இதே விஷயத்த சுத்தி இத்தனை பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்கள யாருக்கு கொடுத்தாலும் இது வேலை செய்யாது. ஏன்னா அவங்க சஜஸ்டபிள் கிடையாது, இவங்க மட்டும்தான் சஜஸ்டபிள். அப்படின்றதுனால அந்த அவர் அந்த வீடியோல முதலே சொல்லிருப்பாரு, சஜஸ்டபிலிட்டி டெஸ்ட் கொடுத்து இவங்க 2 பேரை சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். மற்றவங்களுக்கு தெரியாது சஜஸ்டபிலிட்டி டெஸ்ட்னா என்ன அப்படின்றது. ஸோ அப்போ அந்த சஜஸ்டபிலிட்டி டெஸ்ட் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க, ஆனா அத்தனை பேர்ல 2 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. இதுதான் நேச்சுரலான ஒரு ப்ராசஸ். எல்லாருக்குமே அது அந்த நிலைக்கு போக முடியாது, எல்லாருக்குமே உடனே போகவே முடியாது.
ஏன்னா அந்த ஆனா இப்ப அத்தனை பேருமே வந்து தெரப்பிக்கு வராங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அத்தனை பேருமே தெரப்பியில ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடலாம். அது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து அந்த சஜஸ்டபிலிட்டியை வந்து கொண்டு வரலாம். அது வந்து நார்மலா நடக்கிற ப்ராசஸ். ஆனா இதை வந்து என்டர்டைன்மெண்ட்டா இருக்காது, கொஞ்சம் போரிங்கான ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இந்த ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ் அப்படின்றது ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கும், எக்ஸைட்டிங்கா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். ஆனா அதே சமயத்துல வந்து டெம்பரவரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு டெஸ்ட் கொடுத்து தான் அவங்கள அந்த 2 பேரை செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி இப்போ இவங்களை இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா சொப்னாமிலிஸ்டிக் அப்படின்னு சொல்றது உண்டு. சொப்னாமிலிஸ்டிக் ட்ரான்ஸ் அப்படின்றது ரொம்ப ஆழ்நிலைக்கு போகக்கூடிய தன்மை கொண்டவங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போகலாம். ஆனா அதுல ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் மட்டும் சொப்னாமிலிஸ்டிக் ட்ரான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக ஆழ்ந்த நிலைக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க தான் வந்து கண்ணை திறந்துட்டே ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல இருக்க முடியும். அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு போஸ்ட் ஹிப்னாட்டிக் சஜஷன் ஒன்று சொல்லுவோம். அதை கொடுத்தோம் அப்படின்னா கண்ணை திறந்துட்டு அவங்க ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல என்ன பண்ணுவாங்களோ அதை செய்வாங்க. ஆனா அது அவங்க பண்றதுன்றது அவங்களுக்கு மைண்ட்ல இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப ரேரா ஒரு சில பேருக்கு, அதான் இப்போ பாத்தீங்கன்னா அந்த 20 பேர்ல ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் அது நடந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ். அதுவும் கூட இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா அவங்களும் வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ஹைலி சஜஸ்டபிள் பர்சனும் கிடையாது. ஏன்னா என்னுடைய மாஸ்டர் இதெல்லாம் பண்றது நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப இன்னும் ஒரு மைன்யூட்டா போனீங்க அப்படின்னா அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க செய்வாங்க. அது வந்து ஒரு பியர் ப்ரெஷர் மாதிரி கூட ஆகும். எல்லாம் சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் தான் வைங்களேன். ஸோ ஒரு பியர் ப்ரெஷர்லயே அவங்க செய்யறது உண்டு. எந்திரிச்சு வாங்க, வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. இதை யார் வேணாலும் பண்ணலாம். எந்திரிச்சு வாங்கன்னா ஓகே வராங்க, டான்ஸ் ஆடுங்கன்னா ஓகே. அவங்க நார்மலா ஒரு ஒரு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ஒரு ஜாலியான ஒரு இடம் தான் அப்படின்ற போது ஈஸியா அவங்க ஆட தான் செய்வாங்க. இன்னும் நல்ல சஜஸ்டபிளான பர்சனா இருந்தா அதை சொல்லாமலே அவங்க செஞ்சிருப்பாங்க. ஸோ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இதுதான். ஏன்னா மியூசிக் ஆன் பண்ணவனே அவங்க எந்திரிச்சு வரல, எந்திரிச்சு வாங்கன்றாரு, அதுக்கப்புறமா ஆடுங்கன்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் ஆடுறாங்க. இது நீங்க நார்மலா ஒரு ஜாலியா ஒரு பர்சனை வாங்க எந்திரிச்சு ஆடுங்கன்னு சொல்ல ஆடதான் போறாங்க. ஸோ இதுல பெருசா ஒரு மைண்ட் கண்ட்ரோல்ன்றது ஒரு கான்செப்ட் இல்லை. பட் ஆனா ஹிப்னாசிஸ் பண்றாரு, கண்டிப்பா அதுல பண்றாரு, அதுல குறை சொல்ல முடியாது. ஆனா அந்த பர்சன் வந்து அந்த அளவுக்கு ஹிப்னடைஸ் ஆகல அப்படின்றது அதுல தெரியுது. இது மாதிரி அடுத்தடுத்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்றதுனால செய்யற மாதிரி நிறைய தெரியும். க்ளோஸா அப்சர்வ் பண்ணா தெரியும். சொன்னதுக்கு அப்புறம் அவங்க செய்யறாங்க. ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா சொல்றதுக்கு முன்னாடியே செய்வாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு சஜஷன் என்ன கொடுத்துருப்பாருன்னா மியூசிக் கேட்ட உடனே நீங்க டான்ஸ் ஆடணும் அப்படின்ட்டு. மியூசிக் ஆன் பண்ணிட்டாங்க, ஆனா அவங்க டான்ஸ் ஆடல, உட்காந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க என்ன உட்காந்துருக்கீங்க, ஆடணும் போல் இருக்கா, வாங்க எந்திரிச்சு வாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறமும் ஆடல. ஓகே கமான் ஆடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ எஃபெக்டிவா அது வேலை செய்யல அப்படின்றதும் தெரியுது. ஸோ இது மாதிரி தான். இது வந்து எல்லாருக்குமே வந்து இது சாத்தியம் கிடையாது. எல்லாராலையுமே வந்து அந்த நிலைக்கு உடனே போயிடவும் முடியாது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அந்த ஒரு பியர் ப்ரெஷர்னாலையும் கூட அந்த மாதிரி பண்றது உண்டு. ஸோ இதெல்லாமே நடக்கும். அதே மாதிரிதான் அந்த எந்திரிச்சு நடக்காம பண்றது, இது எல்லாமே வந்து டிப்பிக்கல் ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ்ல சில ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அவங்க மைண்டை ஒரு அனாலிட்டிக்கல் மைண்டை ஆஃப் பண்ணி வைக்கிற ப்ராசஸ் தான். ஃபியூ செகண்ட்ஸ் தான் அது ஆஃப் ஆகும். அதுக்கப்புறமா ஃபியூ மினிட்ஸ்க்கு அதை ட்ராக் பண்ணி கொண்டு போகலாம். இது மோர் லைக் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து நம்ம ஒரு நம்மளுடைய பைக் கீயை வந்து ஒரு இடத்துல வச்சிருப்போம், நம்ம தான் போய் வச்சிருப்போம், ஆனா அது மறந்து போயிருக்கும். தேடிட்டே இருப்போம், ஞாபகமே வராது. ஏன்னா அது இங்கேதானே வச்சேன் நல்லா தேடிட்டு இருப்போம், பட் மைண்டுக்கு வராது, எங்க வச்சோன்றதே தெரியல. அப்புறம் சடனா ஞாபகத்துக்கு வரும், போய் எடுத்துட்டு வருவோம். சில சமயம் நம்ம கண்ணு முன்னாடியே அது இருக்கும். கண்ணு முன்னாடி ஒரு இப்போ ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் இந்த ஊறுகாய் பாட்டில் இருக்கும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா ஓப்பன் பண்றாரு, பாக்குறாரு, எதுவுமே தெரியல. நிறைய பேருக்கு நடந்திருக்கும் கண்டிப்பா. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்றோம், அந்த ஏதோ ஒரு பொருள், அந்த ஒரு பொருளை வந்து தேடுன்னு தேடுவோம், வராது. அவங்க அந்த வீட்டுக்காரமா வருவாங்க, வந்தவுடனே டக்குன்னு எடுத்துட்டு என்ன இது கூட அவன் கண்ணுக்கு தெரியல அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது கண்டிப்பா நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இங்க யாரையுமே ஹிப்னாடைஸ் பண்ணல. சம்டைம்ஸ் நேச்சுரலாவே நம்ம வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்குள்ள போவோம், அது அப்படியே கொஞ்சம் ப்ரொலாங் ஆகும்.
அந்த இடத்துல எதுவுமே தெரியாது, எதுவுமே ஞாபகம் இருக்காது, எதுவுமே மைண்ட்ல எதுவுமே ஓடாது. இந்த மாதிரியான ஒரு பிளாங்க் ஸ்டேட் இது எல்லாருக்குமே நார்மலா நடக்கிறது தான். அதை யூஸ் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ். நேச்சுரலா எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிப்பாங்க. அதை யூஸ் பண்ணி பர்பஸா அதை இன்டியூஸ் பண்ணி உடனே அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுவாங்க. சில பேர் திருடங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஏதோ பேசி ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணி டக்குன்னு கையில இருக்கத பறிச்சுட்டு போறது உண்டு. ஒரு செகண்டுக்கு நமக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி பிளாங்கா இருப்போம். ஸோ இது மாதிரி மைண்ட்ல வந்து ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி ஒரு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போறது. ஸோ அப்படி போகும்போது அதோடைய எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும், அதிக நேரம் இருக்க முடியாது. அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளார அது எல்லாத்தையுமே செஞ்சிட முடியும். செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும் பொழுது எல்லாமே நார்மலான மாதிரி தெரியும். அது அப்போ அந்த மெமரி போனதுன்றது இதே கான்செப்ட்ல தான். ஏன்னா நமக்கு நேச்சுரலாவே நமக்கே சம்டைம்ஸ் அந்த மாதிரி மறந்து போறதுன்றது நடக்கும். அப்போ அந்த ஸ்டேட்டை இன்டியூஸ் பண்ணி அந்த நம்பர் 4 மறக்க அடிச்சோன்னா அது அவங்களுக்கு அது டோட்டலா மறந்து போயிடுது. இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் தான், ரொம்ப வருஷம் பழக்கப்பட்ட ஒரு நபர், அவருடைய பேரு டக்குன்னு மறந்து போயிடும். இங்க வரைக்கும் இருக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஒரு பிளாங்க் ஸ்டேட்டுக்கு போயிடுறதுனால அது என்னது பேர் என்னன்றது ஞாபகம் வரல, திடீர்னு வந்து ஞாபகம் வரும், டக்குன்னு அதை சொல்லிடுவோம். ஸோ இது மாதிரி மனம் நார்மலாவே எல்லா நாளுமே இது மாதிரியான ஒரு சில ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ்ல அதை பர்பஸா யூஸ் பண்ணுவாங்க. பர்பஸா யூஸ் பண்ணி அதை வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு வந்து ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்றது. இதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆனா இது எல்லாருக்கும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த 20 பேர்ல 2 பேரை தான் செலக்ட் பண்றாங்க. அவங்கள நிறைய அந்த சஜஸ்டபிலிட்டி டெஸ்ட்ன்றது நிறைய கொடுத்து அதுல ஃபில்டர் பண்ணி தான் இந்த 2 பேரை செலக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இது வேலை செய்யும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ அதுல கொடுத்த எல்லா இதுவுமே வந்து நார்மலா எல்லா ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ்லயும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல ஒரு பெரிய ஒரு நோக்கோர்மமும் கிடையாது, மாய மந்திரமும் கிடையாது. பியோர் சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் தான். அது மட்டும் இல்லாம அவர் மெஜிஷியன். ஸோ ஒரு மெஜிஷியன் ஹிப்னாசிஸை யூஸ் பண்றதுக்கும் ஒரு தெரபிஸ்ட் ஹிப்னாசிஸை யூஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அண்ட் லேட்டர் அடுத்த செக்மெண்ட்ல அவர் கொடுத்த மைண்ட் ரீடிங் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியோர் மேஜிக் தான். அந்த பிளேஸை நினைச்சுக்கிட்டு அதை சொல்றது, பேரை மனசுல நினைச்சுட்டு அதை சொல்றது, அவங்க ஒரு விஷயத்த மைண்ட்ல இது பண்ணதுக்கு அப்புறமா அதை அப்படியே ஒரு என்வலப்ல அதை எழுதி காமிக்கிறது, அவங்க மைண்ட்ல இருக்கிறது இவர் எப்படி எழுதி காமிச்சாரு, முன்னாடியே எழுதி வச்சுட்டாரு அப்படின்றது எல்லாமே பியோர் மேஜிக் ட்ரிக்ஸ் தான். மெஜிஷியன்ஸ் எல்லாருக்குமே அது என்னன்றது தெரியும். இதுல எந்த ஒரு அமானுஷமும் கிடையாது, எந்த ஒரு நோக்கோர்மம், எந்த ஒரு இதுக்கும் ஹிப்னாசிஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல வந்தது தான் ஹிப்னாசிஸ், அதுவும் வந்து ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ். செகண்ட் போர்ஷன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பியோர் மேஜிக் ட்ரிக்ஸ் தான். ஒரு மெஜிஷியன்றனால ப்ராப்பரா அந்த மேஜிக் இதெல்லாமே பண்ணாரு, ரொம்ப நல்லா எஃபெக்டிவா பண்ணாரு. ஓவரால் ஹிப்னாசிஸும் சூப்பரா பண்ணாரு, மேஜிக் இதுவும் சூப்பரா பண்ணாரு. ஸோ ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸை வந்து கிளினிக்கல் ஹிப்னாசிஸோட நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது உண்டு. அதனால தான் வந்து ஹிப்னாட்டிசம் சொன்னாலே இது எதுவும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணது, ஹிப்னாட்டிசம் மூலமா மற்றவங்களுடைய மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் போல் இருக்கு. ஸோ அப்போ அது மாதிரி எப்படி அந்த ஹிப்னடைஸ் பண்ணி ஒருத்தரை எந்திரிச்சு நடக்க விடாம பண்ணாங்களோ அதே மாதிரி ஒருத்தரை ஹிப்னடைஸ் பண்ணி அவங்கள எந்திரிச்சு நடக்க விடாம பண்றதோ, இல்லாட்டி நடக்க முடியாம இருக்கிறவங்களும் சஜஷன் கொடுத்து எந்திரிச்சு நடக்க வைக்கிறது, பேச முடியாம இருக்கிறவங்கள பேச வைக்கிறது, நம்பரை மறக்கடிச்ச மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளை மறக்கடிக்கிறது, இல்லைன்னா ஒரு ஒரு நபரை கம்ப்ளீட்டா மறக்க வைக்கிறது. ஸோ இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நம்பிட்டு இது ரிலேட்டடா நிறைய பேர் கேட்கறது உண்டு. ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு நிறைய கால்ஸ் வர்றது உண்டு. என்னன்னா, சார் இந்த மாதிரி என்னுடைய பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான், எப்படியா அவனை ஹிப்னடைஸ் பண்ணி அந்த பொண்ணை மறக்கடிச்சிருங்க அப்படின்னு அது மாதிரி நிறைய கால்ஸ் வந்திருக்கு. என் பொண்ணு வந்து ஒருத்தரை லவ் பண்றான், அவளை எப்படியாவது ஹிப்னடைஸ் பண்ணி அவனை மறக்கடிச்சிருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம். பட் இது வந்து சாத்தியம் கிடையாது. வேற வகையில இது சாத்தியப்படும். எப்போ அப்படின்னா அந்த அந்த இப்போ அந்த பர்சன் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்ல இல்லாட்டி ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற போது எனக்கு அந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து நான் வெளியில வரணும்னு நான் விரும்புறேன், அந்த பர்சனை நான் மறக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, நீங்க இத மறக்க வைங்க அப்படின்னு சொன்னா அது சாத்தியம். ஸோ அப்போ அவங்கள ப்ராப்பர் தெரபிட்டிக்கல் ப்ராசஸ்ல கொண்டு போய், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி உடனே ஹிப்னடைஸ் பண்ணி உடனே மறக்க அடிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. அப்படியே பண்ணாலும் அது ஃபியூ மினிட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். பெர்மனண்டா மைண்ட்ல இருந்து அவங்களுடைய நினைவுகள்ன்றதை விட அந்த நினைவுகளுடைய தாக்கத்தை நம்ம கிளியர் பண்ணிடலாம்.
ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன வயசுல வந்து சாக்லேட்டுக்காக நம்ம ரொம்ப அழுதுருப்போம். சாக்லேட் வேணும்னு அடம் முடிச்சிருப்போம். நமக்கு இப்போ அது ஞாபகம் இருக்கும். அந்த சாக்லேட்டுக்காக நான் சின்ன வயசுல டைரி மில்க்காக நான் அழுதேன் அப்படின்ற அந்த நினைவு வேணா உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இப்பயும் அதே மாதிரி அழுகுறீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா டைம் வில் ஹீல்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி காலம் மாறும் பொழுது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அப்போ இதே ஒரு நபருக்கு இந்த இந்த இப்போ வந்து இந்த பொண்ணை நினைச்சு ஒரு அழுதுட்டு இருக்காரு. ஆனா ஒரு 20 வருஷம் கழிச்சு இதே மாதிரி அழுவாரா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. ரொம்ப ரேரா தான். அது வருத்தம் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லவ் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் வேணா இருக்கும். ஆனா அழுதுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அதே நினைச்சுக்கிட்டே வந்து ரொம்ப சிவியரா போறதுன்றது இருக்காது. 20 வருஷம் தாண்டியாச்சு. இதுக்கு மேல மைண்ட்ல அதெல்லாம் பெருசா இருக்க போறதில்ல. அப்போ வந்து ஞாபகமே வராது. எப்பயாவது ஒரு தடவை அவங்க அது ரிலேட்டடான ஒரு பேர் கேட்டாலோ, அந்த பர்சனுடைய நேம் எங்கேயாவது பார்த்தாலோ, இல்ல அந்த பர்சனை ஞாபகப்படுத்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும், மேலோட்டமா மேலோட்டமா மட்டும் ஞாபகம் வரும். அது கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. கஷ்டத்தை கொடுக்காது. ஓகே, ஆமா அப்படி ஒண்ணு நடந்துச்சு. சின்ன வயசுல அந்த மாதிரி ஒரு லவ் இருந்துச்சு. அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் இருக்குமே தவிர, ரொம்ப பெருசா அதை பத்தி அவங்க யோசிச்சு கஷ்டப்பட மாட்டாங்க. அந்த மனநிலையை இப்ப கொடுக்கலாம். ஒரு 20 வருஷம் கழிச்சு வரக்கூடிய மனநிலைய ஒரு 10 வாரத்துக்குள்ளார கொடுக்க முடியும். அது வந்து பாசிபிள் தான். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருந்தாலுமே அது பாதிக்காது. இப்பதான் முடிஞ்சிருக்கு. இப்பதான் ஒரு லைஃப் வேலையில இருந்து வெளில வந்திருக்காங்க. ஆனாலும் அது பாதிப்பு இல்லாதபடி மைண்ட்ல வந்து அதை கிளியர் பண்ணிட முடியும். ஆனா வீடியோல காட்டுற மாதிரி உடனே மனசுல இருந்து ரிமூவ் பண்ணி அது யாரு அப்படி ஒரு பர்சனே எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த சினிமால எல்லாம் அந்த அம்னீஷியா பேஷண்ட் சொல்ற மாதிரி அப்படி பண்றது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. ஆனா அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் சில கால்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்னோட ஒய்ஃப் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. எப்படியாவது நான் கூட்டிட்டு வரேன், அவங்களை ஹிப்னடைஸ் பண்ணி என் கூட சண்டை போட விடாம பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது உண்டு. இல்ல சில மனைவி அவங்க வந்து கணவர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ரொம்ப ஓவரா செலவு பண்ணிட்டே இருக்காரு, இல்ல குடும்பத்தை சரியா பார்க்கவே மாட்டேங்கிறாரு, அவர் எப்படியாவது ஹிப்னடைஸ் பண்ணி எல்லாமே எனக்கு நான் சொல்றபடி கேட்க வைங்க, நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்கற மாதிரி இது பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்றது உண்டு. இது எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிடுறது உண்டு. ஏன்னா எப்பயுமே வந்து ஹிப்னாசிஸ் வந்து ஒருத்தருடைய பர்மிஷன் இல்லாம பண்ணவே முடியாது. ஒருத்தருடைய அனுமதி இல்லாம ஒருத்தரை ஹிப்னடைஸ் பண்ண முடியாது. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோலயும் அவங்களுடைய பெர்மிஷனோட தான் அவங்கள அங்க உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா இல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க அந்த வீடியோக்குள்ளரே வந்திருக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எதை காட்டுறோமோ அதுதான் நம்ம பாக்குறோம். ஆனா உண்மையிலேயே இல்ல நான் வரலன்னு சொல்லி போனவங்க சில பேர் இருக்கலாம், தெரியாது. அப்போ அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஹிப்னடைஸ் பண்ண முடியும். அடுத்து அவங்க கோஆப்ரேட் பண்ணா மட்டும்தான் இது நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரப்பியா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரீட் மேஜிக்கா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். அவங்க இல்ல இதெல்லாம் இது என்ன கோமாளித்தனமா இருக்கு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அவங்களால அப்படி பண்ண முடியாதுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. தாராளமா வந்து அவங்க எந்திரிச்சு போயிடலாம். இப்போ ஈவன் அந்த எந்திரிக்கிற அந்த ட்ரிக்கே இருங்களேன், அவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா எந்திரிச்சிருவாங்க. அவங்கள அடுத்த ட்ரை பண்ண விடாம அவர் பேசிடுவாரு. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், அவங்கள அடுத்த ட்ரை பண்ண விட மாட்டாரு. அதே மாதிரி மறக்க அடிக்கிறதுலயும் அதே மாதிரிதான். அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா யோசிச்சாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா யோசிக்கிறதுக்கு முன்னாடி பேஜை டைவர்ட் பண்ணி ஓகே இதை அப்படி அப்படியே பேச்சு மாத்தி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு அது ஞாபகம் வருதுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வரும். ஸோ இதுதான் வந்து ஷோமேன்ஷிப் அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு 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 மெஜிஷியனுக்கு இது ரொம்ப அருமையா வரும். மெஜிஷியனோட ஒரு பெரிய டேலண்டே அதுதான். இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது, சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா ஊதி காட்டுறது, அது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமா காட்டுறதுன்றது ஒரு மெஜிஷியனோட ஒரு ஸ்கில். அது அருமையாவே பண்ணிருப்பார். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹிப்னாசிஸ் வந்து மெஜிஷியன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அதோடைய எஃபெக்டே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க அந்த ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் சேம் தான் வந்து ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் அப்படின்றது. ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ்ன்றது மோர் லைக் ஒரு மேஜிக் மாதிரி தான், ஸ்டேஜ் மேஜிக் மாதிரி. நம்ம நிறைய ஸ்டேஜ் மேஜிக்லாம் அதில் பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே பக்காவா அதில் ஃபர்னிச்சர்ஸ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து எல்லாமே ப்ரீ பிளான்டு, பக்காவா எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணும்ன்றது வரைக்கும் பக்காவா ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அது நம்ம பார்க்கும்போது ஏதோ சரி கேஷுவலா ஒரு இடத்துல வச்ச மாதிரி தெரியும். ஆனா அந்த டேபிள் எந்த இடத்துல இருக்கு, டேபிள்ல இருந்து ஆடியன்ஸோடைய ஆங்கிள் எங்க, எல்லா ஆங்கிள் பார்த்து தான் வைப்பாங்க. லைட்டிங்ல இருந்து லைட்டிங் எங்க விழணும்,
எந்த இடத்துல ஜாஸ்தி லைட்டிங் இருக்கணும், எந்த இடத்துல கம்மி லைட்டிங் இருக்கணும், எந்த இடத்துல ஸ்மோக் இருக்கணும், எந்த இடத்துல கலர்ஸ் இருக்கணும், எந்த இடத்துல வந்து பெண்கள் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வித்தியாசம் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன் அதெல்லாம் இருக்காங்கன்றது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்கு. ஸோ கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன் தான். ஸ்டேஜ் மேஜிக் அண்ட் ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸ்டூஜஸ் யூஸ் பண்றது உண்டு, சில நடிகர்களை பயன்படுத்தியும் பண்றது உண்டு. அண்ட் ஈவன் ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் பாத்தீங்கன்னா கூட அங்கேயும் வந்து இதே நடக்கும், சஜஸ்டிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். ஏன்னா இப்ப அந்த ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் பாக்குறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 100 பேர் வந்திருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 100 பேருக்குமே அந்த ஹிப்னாட்டிஸ்ட் வந்து ஒரு சஜஸ்டிபிலிட்டி டெஸ்ட் கொடுப்பாரு. அவர் ஸ்டேஜ்ல இருந்துட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து யார் நல்ல ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போறாங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள மட்டும்தான், அதிகபட்சமா ஒரு 5ல இருந்து ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, மேக்சிமம் அவ்வளவுதான் இருப்பாங்க 100 பேருக்கு. ஸோ அப்போ அந்த 10 பேரை மட்டும்தான் அவர் ஸ்டேஜுக்கே கூப்பிடுவார், மீதி யாரையும் கூப்பிட மாட்டார். அந்த 10 பேர்லயும் இவருடைய ஆட்களும் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நிறைய பண்றாங்க. ஸோ அப்போ அதுல வந்துட்டு ஒரு 2 பேர் அதே மாதிரி பண்ணும்போது மீதி 8 பேர் அவங்களை அப்படியே ஃபாலோ பண்றது உண்டு. அப்போ அந்த சஜஸ்டிபிலிட்டி டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு அதாவது நல்லா சொல்றத ஒழுங்கா கேட்கறாங்க அப்படின்றது தான் அந்த சஜஸ்டிபிலிட்டி டெஸ்டுடைய அர்த்தமே. நல்லா கேட்கறாங்கன்ற போது அதை அப்படியே ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அப்படியே அவங்கள வச்சு நிறைய வித்தை காட்டுறது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து இந்த இது யூஸ் பண்றதுதான், ஹிப்னாட்டிக் ட்ரிக்ஸ் யூஸ் பண்றதுதான். இங்க கொடுக்குற எஃபெக்டும் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த ஸ்டேஜுடைய வந்து அதோடைய முக்கியமான விஷயமே அகைன் இங்கேயும் ஷோமேன்ஷிப் தான். எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அது பேசுற விதம், அவங்க பேசுறதே அப்படியே மயக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எங்க பார்க்கணுன்றதெல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணும். லிட்டலா ஒரு மெஜிஷியன் பண்றதுதான், ஸ்டேஜ் மேஜிக் பண்றவங்க தான் மோஸ்டா ஸ்டேஜ் ஹிப்னாசிஸும் பண்ணுவாங்க. ஸோ லிட்டலா நீங்க எங்க பார்க்கணும், எதை யோசிக்கணும்ன்றத முதற்கொண்டு அவர் தான் தீர்மானிக்கிறாரு. நீங்க யோசிக்கலாம், ஓகே அது வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எனக்கு இருக்கிற ஃப்ரீவில் தான். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இது கார்ட்ஸ் எழுதிட்டு ஒரு கவர்ல போட்டு 5 பேர்கிட்ட கொடுத்துருவாங்க. ரேண்டமா தான் பிக் பண்ணுவாங்க. பிக் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பர் சொல்லுவாங்க. பட் ஆனா அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு விமன் தான் இந்த கார்டு எடுத்திருப்பாங்கன்னு வரும். இன்னொரு இடத்துல கண்ணாடி போட்டவர் தான் இந்த கார்டு எடுத்திருப்பாங்கன்னு வரும். இன்னொரு இடத்துல ஒரு பேரே வரும், இந்த பேரு கொண்டவர் தான் இந்த கார்டு எடுத்திருப்பாங்கன்ட்டு. அப்ப நம்ம ரேண்டமா எடுத்தது எப்படி இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு, அப்ப இது ஏதோ மைண்ட் ரீட் பண்ணிட்டாரு, இல்ல ஏதோ மாயாஜலம் பண்ணிட்டாருன்னு நினைப்பாங்க. பட் உண்மையிலேயே எல்லாமே பக்காவா பிளான்டு தான். அவங்களுக்கு அது தெரியாது, அவங்க ஆக்டர்ஸ் கிடையாது, பியூர் அவங்க டோட்டலி அதை பத்தி அன்அவேரா இருக்கக்கூடியவங்க தான். ஆனா இதுல இருக்கிறது அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி லிட்டரலா நீங்க செலக்ட் பண்ற உங்களுக்கு வந்து ஒரு இல்லூஷன் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெஜிஷியன்ஸ் உடைய இதுல, இல்லூஷன் ஆஃப் சாய்ஸ். அதாவது உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு இல்லூஷனை தான் கிரியேட் பண்ணுவாங்களே தவிர உண்மையிலேயே அங்க சாய்ஸ் கிடையாது. அவர் எந்த கார்டை விரும்புறாரோ அந்த கார்டை தான் நீங்க எடுப்பீங்க. அவர் எந்த பேப்பரை உங்க நம்பர்ஸ் 5 தான் இருக்கும், அவர் எதை விரும்புறாரு. இப்ப அந்த கண்ணாடி போட்டவருக்கு 3வதுன்ற நம்பருக்குள்ள வந்து கண்ணாடி போட்டவர் தான் இதை எடுப்பாருன்னு இருக்கும். அவர் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டார், அப்பதான் எழுதி வச்சிருக்காரு. ஸோ அப்போ அந்த 3வதுன்ற நம்பரை வந்து கண்ணாடி போட்டவரை எடுக்க வைப்பாரு இவரு. மோஸ்டா இந்த மேஜிக்கா இருக்கட்டும், இந்த ஹிப்னாசிஸ்ல சில எஃபெக்டா இருக்கட்டும், மைண்ட் ரீடிங் சொல்றாங்களா, அந்த மைண்ட் ரீடிங் அப்படின்றதுல வந்து நம்ம நினைப்போம் வந்து ஓகே நம்ம மனசுல நினைச்சத அவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. பட் உண்மையிலேயே அங்க என்ன நடக்கும்னா அது அப்படியே ரிவர்ஸ்ல தான் நடக்கும். அவர் ஒரு மைண்ட்ல ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு, நம்பரோ இல்ல ஒரு வேர்டோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் ஃபிக்ஸ் பண்ண நம்பரை நம்மள சொல்ல வைப்பாரு. அதுதான் அந்த ட்ரிக்கு. ஸோ இது வந்து மென்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிக்லயே இன்னொரு ஒரு பார்ட்டு மென்டலிசம் அப்படின்றது. ஸோ மென்டலிஸ்ட் அவங்க அதை பண்றவங்க மென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கிக் பவர்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியும். அவங்க இந்த மாதிரி மைண்ட் ரீடிங் மாதிரியான கான்செப்ட் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கிற மாதிரி தெரியும். பட் உண்மையிலே எல்லாமே பியூர் சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் தான். இதை யூஸ் பண்ணி தான் இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவில் பண்ணது எல்லாமே பியூர் சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் தான். ஸ்டேஜில் நடக்கிறோம் அதே மாதிரி தான். இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸையும் ஹிப்னோசிஸ் கொஞ்சமும் எடுத்து மிக்ஸ் பண்ணும் போது தான் இந்த ஸ்ட்ரீட் ஹிப்னோசிஸ், ஸ்டேஜ் ஹிப்னோசிஸ் இதெல்லாமே வரும். ஆனால் இதுல இருந்து டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் தான் கிளினிக்கல் ஹிப்னோசிஸ், விச் இஸ் ஹிப்னோதெரப்பி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிளினிக்கல் ஹிப்னோட்டிஸ்ட், பியூர் ஹிப்னோதெரபிஸ்ட்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆனா எனக்கு ஏன் ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ்ல எப்படி இவ்வளவு விஷயம் நான் எப்படி பேசுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிப்னாசிஸ்ல உடனே அது ஃபுல்லா டோட்டலா என்னென்ன இருக்குன்றது டீப்பா அதை பத்தி ஸ்டடி பண்றது, ரிசர்ச் பண்றது, மோர் தென் 20 இயர்ஸா இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இது ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கேன். அண்ட் ஒன் ஆஃப் மை மாஸ்டர் வந்து அவர்கிட்ட ஹிப்னாசிஸ் கத்துக்கிட்டேன். பட் அவர் வந்து ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸும் பண்ணவர் தான். ஸோ நல்ல ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஹிப்னாடிஸ்ட். அவர் வந்து ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸும் பண்ணக்கூடியவர். அவர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்திருந்தாரு. அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது என்னால சொல்ல முடிஞ்சது. ஆனா நார்மல் பீப்புளுக்கு வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இது என்ன இந்த மாதிரிலாம் இருக்கு, அப்ப இதுதான் ஹிப்னாட்டிசம் போல் இருக்கு. அப்போ ஒருத்தரை இப்படி விரல சொடுக்கின உடனே ஹிப்னாடைஸ் ஆயிடுறாங்க அப்படின்னா, அப்போ இதே மாதிரி ஒருத்தர் விரல சுடுக்கி ஹிப்னாடைஸ் பண்ணி என்னோட பிரச்சனை போயிடுச்சுன்னு சொன்னா போயிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு யோசிக்கிறது உண்டு. பட் அது கிடையாது. அகைன் இந்த ஒரு கேள்வியும் வந்தது நிறைய பேர்கிட்ட இருந்து. எப்படி சார் அவர் கை அப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க, ஸ்லீப் பண்ண உடனே தூங்கிடுறாங்க, இப்படி ஸ்லீப் அப்படின்னு சொன்ன உடனே தூங்கிடுறாங்க, இதெல்லாம் எப்படின்னு கேட்கும்போது இது எல்லாமே வந்து போஸ்ட் ஹிப்னாட்டிக் சஜஷன். வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோன்னு இல்லை, நீங்க எந்த ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ் வீடியோ பார்த்தாலுமே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயங்கள் காட்டுறாங்க பாத்தீங்களா, அது உண்மையிலேயே அது ஸ்டார்டிங்கே கிடையாது. அது எல்லாமே செகண்ட் சீன், தேர்ட் சீன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சீன் வந்து அவங்கள போய் இன்ட்ரடியூஸ் ஆகி அவங்கள முதல்ல ஹிப்னடைஸ் பண்ணிடுவாங்க. ஹிப்னடைஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹிப்னடைஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹிப்னாட்டிக் சஜஸ்டபிலிட்டி டெஸ்ட் கொடுத்து உண்மையிலேயே அவங்க சஜஸ்டபிள் ஆறாங்களான்றதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணி மறுபடியும் அடுத்த தடவை நான் ஹிப்னடைஸ் பண்ணும்போது நான் ஒரு விரல சுடுக்கினவுடனே நீங்க ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்கன்ற சஜஷனை மனசுல பதிய வச்சுட்டு அதுக்கப்புறமா கேமரா ஃப்ரெஷ்ஷா கொண்டு போற மாதிரி காட்டுவாங்க. இப்படிதான் நடக்கும். நம்ம வந்து பார்க்கும் போது வந்து எடுத்த உடனே புதுசா ஒருத்தர்கிட்ட போய் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கை கொடுக்கும் போது சரி இப்பதான் ஃபர்ஸ்டா அவர் மீட் பண்றாருன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். அதுக்குன்னு அவங்க நடிகர்கள் கிடையாது, உண்மையிலேயே ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு பீப்புள் தான். ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே அவங்களுக்கு போய் அந்த ஹிப்னடைஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அவங்க நல்ல ஸ்டேட்டுக்கு போறாங்களான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க பாக்குறது வந்து கண்டினியூஸா ஒரு ஒரு 3 பேர் அதில் ஹிப்னடைஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்கன்னு வைங்களேன். வேற பொதுவா சொல்றேன், வேற சில வீடியோஸ்ல ஒரு 3 பேர் அவங்க அப்படியே ஹிப்னடைஸ் பண்ணி கொண்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேர் அவங்க ஹிப்னடைஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. 30 பேருமே 30 பேர்ல 27 பேர் ஃபெயில் ஆயிருக்கும், 3 பேர் தான் செலக்ட் ஆயிருப்பாங்க. அந்த 3 பேரை ஹிப்னடைஸ் பண்றதை மட்டும்தான் இவங்க காட்டியிருப்பாங்க. மீதி 27 பேர் ஃபெயில் ஆனதை வந்து வீடியோல காட்ட மாட்டாங்க. இதுவே நிறைய பேருக்கு ஒரு கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தர்கிட்ட போறாரு, ஹிப்னடைஸ் பண்றாரு, எல்லாமே நடக்குதுன்னு நினைப்போம். பட் அதுக்கு முன்னாடி 27 பேர்கிட்ட ஃபெயில் ஆயிருப்பாங்க. 28வது நபர் தான் அவங்க ஓகேயா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸுமே இருக்கும். எடுத்த உடனே எல்லாருக்கும் வேலை செய்யாது அண்ட் எல்லாரையும் ஹிப்னடைஸ் பண்ணவும் முடியாது அந்த ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து மேஜரான ஒரு சேஞ்ச். ஏன் இது மாதிரிலாம் பண்றாங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னா, இதுல தப்புன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இது நார்மல். இது வந்து மேஜிக் வந்து தப்பு கிடையாது இல்லையா, அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். நமக்கு தெரியணும் அது மேஜிக்கா இல்லாட்டி ரியலா அப்படின்றது. என்டர்டைன்மெண்டா பார்க்கணும், அதை நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரிதான் ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸும் வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான். அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு உண்மையிலேயே இந்த மாதிரி ஹிப்னடைஸ் பண்ணி நம்முடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டா என்ன பண்றது. சில பேருக்கு வந்து பாசிட்டிவா எடுக்கிறவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி என்னையும் உடனே ஹிப்னடைஸ் பண்ணி உடனே என் பிரச்சனை இப்ப நம்பர் 4 மறக்க வச்ச மாதிரி என்னோட பயத்தை மறக்க வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு வர்றது உண்டு. சில பேர் நான் கேட்பாங்க, சார் ஒரே இதுல பண்ணிடலாம்ல சார், ஒரே இதுல என்னுடைய அவருக்கு 15 வருஷமா பிரச்சனை இருக்கு, அந்த 15 வருஷம் பிரச்சனையை ஒரே நாள்ல சரி பண்ணிடலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து அவங்க போயிடுறாங்க அப்படின்றதுதான் காரணம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ், ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ், அதாவது ஹிப்னாசிஸ மெடிக்கலா, இது வந்து மெடிக்கல்ன்றதை விட ஒரு தெரபியூட்டிக்கலா யூஸ் பண்றது ஒரு பக்கம், என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றது ஒரு பக்கம். இது இப்போ வந்தது இல்ல, ஹிப்னாட்டிசம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இப்படிதான் இருக்கு. ஃப்ரம் த பிகினிங் இது ஹிப்னாட்டிசம் ஆரம்பிச்சது, இதோடைய ரூட் மெஸ்மரிசம். ஸோ மெஸ்மரிசம்ல ஆரம்பிச்ச போது பிரான்ஸ் ஆண்டான் மெஸ்மர் அவர் உருவாக்கின கான்செப்ட் தான் மெஸ்மரிசம் அப்படின்றது. அவருடைய காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெஸ்மரிசம் கத்துக்கிட்டவங்கல சில பேர் வந்து பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க மருத்துவ ரீதியா. சில பேர் வந்து அதை அப்படியே வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆக்சுவலா ஹிப்னாட்டிசம் ஆரம்பிச்ச கதையே வந்து இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணதுல இருந்து தான். ஏன்னா அந்த மெஸ்மருடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உலகம் ஃபுல்லா போய் ஸ்டேஜ் ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து சார்ல்ஸ் லஃபோன்டைன் அப்படின்றவர், அவர் வந்து ஒரு ஸ்டேஜ் மெஸ்மரிசம் பண்ணி காட்டுறாரு. எல்லாருமே வந்து ஒரு மெஸ்மரிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அவங்கள அப்படியே ஆழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீப் ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போறாங்க. இவங்க வந்து யாருமே நடிக்கல, எல்லாருமே உண்மையிலேயே வந்து ஒரு டீப் ட்ரான்ஸ்ல தான் இருக்காங்க. யார் வேணாலும் வந்து செக் பண்ணிக்கோங்க, யாராவது டாக்டர்ஸ் இருந்தா கூட வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது, அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு டாக்டர் வந்து டாக்டர் ஜேம்ஸ் பிரைட். அந்த டாக்டர் ஜேம்ஸ் பிரைட் அவர் ஸ்டேஜ் ஏறுறாரு. ஸ்டேஜ் ஏறி போய் அவங்களெல்லாம் செக் பண்றாரு. அஸ் அ டாக்டரா அவர் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க யாரும் நடிக்கல, உண்மையிலேயே ஒரு ஆல்டர்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, ஏதோ ஒரு ஆழ்நிலைக்கு போயிட்டாங்கன்றது தெரியுது. ஆனா எப்படி அப்படி போனாங்கன்றத அவரால் சொல்ல முடியல. ஆனா போயிட்டாங்க, அதை மட்டும் செக் பண்றாரு. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்க்கெல்லாம் அவர் போறாரு. டாக்டர் ஜேம்ஸ் பிரைட் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்க்கெல்லாம் போய் இவங்க என்னவோ பண்றாங்க, ஆனா இது மெடிக்கலி இட் இஸ் கரெக்ட், இது ட்ரூ. ஆனா இது எப்படி பண்றாங்கன்னு அவங்கள கேட்கும் போது வந்து எங்க எங்க கையில இருந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் வருது, அந்த மேக்னெட்டிக் பவர் அவங்க உடம்புல செலுத்தி அவங்கள இந்த நிலைக்கு கொண்டு போறோம் அப்படின்றாங்க. ஆனா சயின்டிபிக்ல அதை ப்ரூவ் பண்ண முடியாது. உங்க மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் நீங்க சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணணும். மெஸ்மரிசம் வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து அந்த கையில இருந்து மேக்னெட்டிக் பவர் போகுதுன்னா எங்க காட்டு அப்படின்றாங்க. இல்லாட்டி அந்த மேக்னெட்டிக் பவர் போனதுக்கான என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு, அதோடைய பேஸ் என்ன, அதோட சயின்டிபிக் பேஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது எந்த ஒரு மெஸ்மரிஸ்டாலையும் பதில் சொல்ல முடியல. ஸோ நிறைய டாக்டர்ஸ் வந்து, ஆனா இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணாங்க. அந்த ஒரு சில மெஸ்மரிசம் யூஸ் பண்றவங்களே வந்து அவங்கள அனஸ்தீஷியாவுக்கு பதிலாக மெஸ்மரிசம் ஸ்டேட்ல கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் டாக்டர்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் இது மாதிரி ஸ்டேஜ் என்டர்டைனர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலேயே வந்து அது மேல ஒரு கெட்ட பேரும் ஏற்பட ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு ஷோமேன்ஷிப் மட்டும்தான் அப்படின்ட்டு. இப்ப இந்த ஜேம்ஸ் பிரைட் என்ன பண்ணாருன்னா, இதுல ஏதோ ஒரு பெரிய உண்மை இருக்கு, ஆனா அது எக்ஸாக்டா என்னன்றது விளக்க முடியல. அதனால அவர் என்ன பண்றாரு, அதை பத்தி ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்றாரு. டீப்பா ரிசர்ச் பண்ணி அவர் சில சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறார். அது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட், அது தனி டாபிக்ல வேணா நம்ம பேசலாம். அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அவர் ஃபைனலா வந்து அந்த மாதிரி மேக்னெட்டிக் பாஸ் எதுவுமே இல்லாமலேயே ஒருத்தரை ஆழ்நிலைக்கு கொண்டு போக முடியும், ஒருத்தரை ஒரு விஷயத்த கண்ணுமைக்காம பார்க்க வைக்கிறது மூலமாவும் இல்ல சஜஷன்ஸ் கொடுத்தே அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்ச அந்த கான்செப்டுக்கு பேரு அவர் வைக்கிறது தான் ஹிப்னாட்டிசம். ஹிப்னாட்டிசம் அப்படின்னா ஹிப்னோ, த ஸ்லீப் ஆஃப் த நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிப்னோஸ் அப்படின்றது கிரேக்க கடவுள், தூக்கத்துக்கான கிரேக்க கடவுள் ஹிப்னோஸ் அப்படின்றவர். ஸோ அந்த பேர்ல தான் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு அவர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஹிப்னாட்டிசம்ன்ற பேர் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆயிட்டு திரைப்படங்கள்லாம் அது வேற வேற மாதிரிலாம் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மருத்துவத்துக்கும் இதை யூஸ் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் ஸ்டேஜ் ஷோ என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. அப்போல இருந்து மோர் தென் 100 இயர்ஸா இந்த இது ஃபாலோ பண்ணப்படுது. இப்பயும் அதே தான். இப்ப என்ன மாதிரி இது தெரபிஸ்ட் ஒரு பக்கம் இதை வந்து பியோர் தெரப்பிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் மெஜிஷியன்ஸ்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்காக யூஸ் பண்றாங்க. ரெண்டுமே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி தப்புன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஆனா தெரியாத மக்கள் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணி இதுதான் அதுவும் இது ஒண்ணுதான் அப்படின்னு அந்த ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இன்னைக்கு இது பாலகிருஷ்ணா ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருந்தாரு, சார் இந்த மாதிரி இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டாபிக் எடுத்திருப்போம். இப்போ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹிப்னாட்டிசத்துக்கும் இந்த ஹிப்னாட்டிசத்துக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை. அது ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ், அது தாண்டி ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் ஒன்று இருக்கு. நார்மல் தெரப்பிட்டிக்கலான ஹிப்னாசிஸ்ன்றது தான் கிளினிக்கல் ஹிப்னாசிஸ் ஆர் ஹிப்னோ தெரப்பி. அதுல காட்டுற எந்த விஷயத்தையும் இதுல செய்ய முடியாது. இதுல கொடுக்குற மாதிரியான ரிசல்ட்டை அந்த ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ்ல கொடுக்கவும் முடியாது. அது டெம்பரரி, இது பெர்மனன்ட். அது ஃபாஸ்ட், இது ஸ்லோ. ஏன்னா ஆக்சுவல் ஹிப்னோதெரப்பியை நீங்க வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். உட்கார சொல்லிட்டு கண்ணை மூட சொல்லிட்டு மூச்சை கவனிங்க, இல்லை மூச்சை இழுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம பீப்புளுக்கு நம்ம அதை பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு குறைஞ்ச ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நம்ம கொண்டு போய் அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு அப்போதான் நிறைய விஷயங்கள் செய்யறது எல்லாமே. அண்ட் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ ப்ராசஸா இருக்கும். ஆனா அங்க வந்து ஃபாஸ்டா இருக்கும், ஆனா டெம்பரரியான ஒரு விஷயம் தான். இதுதான் மேஜரான ஒரு டிஃபரன்ஸ்.
இப்போ அந்த இனிமேலும் நீங்க அந்த மாதிரி ஹிப்னாசிஸ் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு தெளிவு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பா ஏமாற மாட்டீங்க. மத்தவங்க யாராவது வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இப்படிலாம் ஹிப்னாட்டிசம் பண்ணலாம் போல் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு நீங்க அதை தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில நீங்க இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இதோட நம்மளுடைய உரையை நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருந்தது கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். டவுட் கேட்கறவங்க கேட்கலாம். ஒவ்வொரு ஆளா டவுட் வந்து ஓபன் பண்றேன். ஹலோ ஆக்சுவலா சார். ஹலோ ஹலோ சார், நான் அபிஷேக் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் அபிஷேக், சொல்லுங்க சார். நீங்க இப்ப இவ்வளவு நேரம் ஹிப்னோட்டிசம் பத்தி சொன்னீங்க. ஆனா யூடியூப்ல நான் ஒரு சேனல் பார்த்தேன் கி ஃப்ரீயா தீட்சை கொடுக்குறோம், கி குடும்ப கஷ்டம் நிறைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடும். அப்புறம் வந்து அவங்களும் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்ல திடீர்னு போயிடுறாங்க. இப்ப ஹிப்னோட்டிசம்க்கே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய மெடிடேஷன் போர் அடிக்கும்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இன்ஸ்டன்டா அங்க கை வச்ச உடனே நடக்குது, திடீர்னு ஆன்மீகத்துல போயிடுறாங்க எல்லாம் மாயின்னு. சோ அந்த புரிதல் வருது. சோ அது மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அந்த தீட்சைங்கிறது இன்ஸ்டன்டா? தீட்சைன்றது நல்ல விஷயம். பட் அதை வந்து தீட்சை வந்து ஒரு ஷோ மாதிரி காட்டுறது அப்படின்றது சரியா இருக்காது. ஏன்னா இப்போ அதுல தீட்சை கொடுக்கறதுலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்படிலாம் நடக்காது. ஒரு அகைன் இதுவும் அதே சஜஸ்டிபிலிட்டி மாதிரி தான் வைங்களேன். தீட்சை வந்து ஒரிஜினல் ப்ராசஸ் தான். அது வந்து அதாவது ரியல் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கொடுக்கறது ரியல் தீட்சை. தீட்சை கொடுக்குறேன்ற மாதிரி கொடுக்கறது வந்து அதை பத்தி சொல்ல முடியாது. பட் உண்மையான தீட்சை அப்படின்றது பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். ஆனா இங்க யூடியூப்ல காட்டுற எல்லாருமே உண்மையிலேயே தீட்சை கொடுக்குறாங்களா இல்ல அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு சினிமாட்டிக்கா காட்டுறதுன்றது நம்புற மாதிரி இருக்காது. பட் ஆனா மக்களுக்கு வந்து அந்த மாதிரி சினிமா மியூசிக்லாம் போட்டு அப்படியே எல்லாரும் அப்படியே உடம்பெல்லாம் ஆடி துடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுகிறது இதெல்லாத்தையும் காட்டும் போதுதான் மக்களுக்கு வந்து ஆஹா பயங்கர பெரிய மகான் போல் இருக்கு, பயங்கரமா தீட்சை கொடுத்து எல்லாரையும் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டம் கூட்டமா போவாங்க. அது ஒண்ணு இருக்கு. ஆனா உண்மையிலேயே தீட்சை கொடுக்கும் போது எல்லாருக்கும் அப்படி நடக்காது. சில பேருக்கு நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த இது தூண்டி விடும் பொழுது சில ப்ராசஸ்லாம் இருக்கு. அதை தூண்டி விடும் பொழுது அவங்களுடைய உடம்புல வந்து அந்த மாற்றங்கள் ஏற்படும். ஸோ உண்மையிலேயே தீட்சை கொடுக்கும் போது சிலருக்கு அந்த மாதிரி நடக்கும். ஒரு 10 பேருக்கு கொடுத்தீங்கன்னா அதுல 2 பேருக்கு அது நடக்கும். 10 பேருமே ரொம்ப எமோஷனலான பீப்புளா இருந்தா எல்லாருக்குமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தீட்சையிலேயே நிறைய டைப் ஆஃப் தீட்சை இருக்கு. ஸோ அதுல ஒரு சில தீட்சை கொடுக்கும் போது உடம்புல வந்து பயங்கரமா சில மாற்றங்களை ஏற்படுத்தும். சில தீட்சை எல்லாம் கொடுக்கும்போது எந்த சேஞ்சஸுமே தெரியாது. உண்மையிலேயே தீட்சை வாங்கணுமா இல்லையான்றது அவங்களுக்கே டவுட்டா இருக்கும். ஆனா உண்மையிலேயே தீட்சை வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த எல்லாராலையும் அதை ஃபீல் பண்ண முடியாது, சென்ஸ் பண்ண முடியாது. ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து அது மாதிரி நடக்கும். அதுலயே சில ப்ராசஸ் இருக்குன்னு வைங்களேன். அதுவும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் மாதிரி நிறைய இது பண்றது உண்டு இருக்கும் அது. பட் ஆனா உண்மையிலேயே தீட்சை கொடுக்குற ப்ராசஸ்ன்றது ரியலா நடக்கிற ஒரு விஷயம் தான். தேங்க்யூ சார். ஓகே சார், ஹிப்னோசிஸ் பயன்படுத்தி நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையை மாற்ற முடியும்னு சொல்றீங்களா சார்? ஆனா அதோடைய தாக்கங்கள் இன்னும் மனசுக்குள்ளேயே தான் இருக்குமா சார்? இல்ல, கடந்த காலத்தை மாற்ற முடியாது, தாக்கத்தை கிளியர் பண்ண முடியும். ஒரு துயரம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த துயரத்துல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு ஹிப்னாசிஸ் பண்ணலாம். துயரத்தை நடக்காதபடி பண்ண முடியாது. துயரம் நடந்துருச்சு, ஆமா, அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் கொடுத்து அதனால மனசு பாதிக்காதபடி நம்ம கொண்டு வர முடியும். சார், பயன்படுத்தி நம்ம 24 மணி நேரமும் நம்மள நாமே எப்பவுமே அட்டென்டிவாவே ஒரு விழிப்புணர்வுடனே இருக்க முடியுமா சார்? அது இருக்கலாம். ஒண்ணு வந்து இன்னொருத்தர் வந்து உங்களை அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறாரு அப்படின்ற போது எப்பயுமே அந்த நிலையில இருக்கும்படி சஜஷன்ஸ் கொடுக்கும் போது அது வேலை செய்யும். பட் இதை வந்து பெர்மனண்டா கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒரு ப்ராசஸா கொண்டு வரணும். அது இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஃபியூ செஷன்ஸ்ல அந்த சஜஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அது இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி நார்மல் இதுக்கு வந்துருவாங்க. அப்போ இதை லைஃப் லாங் இதை அப்ளை பண்ணோம்னா அதை வந்து அவங்க வந்து மெடிடேட்டிவ் ஸ்டேட்டிவா மாத்தி இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த ஒரு புஷ்ஷுக்காக ஹிப்னாசிஸ் மூலமா அதை அந்த சஜஷன்ஸ் கொடுத்து கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போகணும். சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போய் அப்போ எப்பயுமே அந்த ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி அவங்களை கொண்டு வர முடியும்.
ஸோ அது வந்து செல்ஃபா பண்றதை விட ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பண்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சார் இப்போ ஒருத்தர் மார்க் 10th வந்து கிரேட் கம்மியா வாங்கியிருப்பாரு, 12th கிரேட் கம்மியா வாங்கியிருப்பாரு, காலேஜ்ல கிரேட் கம்மியா வாங்கியிருப்பாரு. ஆனா அவருக்கு வந்து ஐக்கியூ ஓரளவுக்கு தான், ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய ஐக்கியூவோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா அவருக்கு வந்து ஆசைகள் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஹையர் ரேங்க் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா கேப்பபிலிட்டி இருக்காது, அவர்கிட்ட எபிலிட்டி இருக்காது. ஹிப்னாசிஸ் பயன்படுத்தி அவங்கள வந்து ஒரு ஆஃபீஸர் ஆக்க முடியுமா? இது சாத்தியமா? ஹிப்னாசிஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆசையை தாண்டி அவங்களோட ஸ்கில் என்னன்றதை தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும், எல்லாருக்குமே வந்து விண்ண தொடுற அளவுக்கு ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்குன்னு சில எபிலிட்டி இருக்கும், ஸ்கில்ஸ் இருக்கும், டேலண்ட்ஸ் இருக்கும். அந்த டேலண்ட்ஸை நம்ம பாலிஷ் பண்ணி வெளியில கொண்டு வரலாம். இப்போ இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இயற்கையாவே வந்து ஒரு மியூசிக் எபிலிட்டி இருக்கு அப்படின்ற போது அவங்க அதுக்கான ட்ரைனிங் எடுக்கும் போது தி பெஸ்டா வருவாங்க. ட்ரைனிங்கே எடுக்கலைன்னா அது டோட்டலா அவங்களுக்கு வந்து அந்த மியூசிக்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ இதே மாதிரி தான் எல்லா டேலண்ட்டுமே எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு பயத்துல இருக்கிறவங்கள கம்ப்ளீட்டா வந்து தைரியத்தை கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கொண்டு வரது அப்படின்றது சாத்தியம்தான். ஆனா எந்த அளவுக்கு அப்படின்றது நேச்சுரலா அவங்களுக்குள்ளார எவ்வளவு தூரம் அந்த அந்த ஸ்கில் இருக்கு அப்படின்றத பொறுத்து. அண்ட் அவங்களுக்கு வந்து ஆசை மட்டும்தான் இருக்கு, அதுக்கான சுத்தமா எந்த ஒரு திறமையும் இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து அந்த திறமையை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து ஒரு லாங் ப்ராசஸ்ல ஏதாவது கொண்டு வரலாம், ஒரு ஃபியூ இயர்ஸ் கூட எடுத்து. ஏன்னா இது மோர் லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து சுத்தமா வரையவே தெரியாது அப்படின்றதுக்காக நான் என்னால கடைசி வரைக்கும் வரையவே முடியாதான்னா இல்ல, ஏதாவது ஒரு டிராயிங் கிளாஸ்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி வரைய கத்துக்கலாம். என்ன மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு 6 மாசத்துல வரைய கத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஒரு 6 வருஷம் கழிச்சு வரைய கத்துக்கலாம். அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரிதான் ஹிப்னாசிஸ்ன்றது ஒரு மென்டல் ட்ரைனிங் தான். என்னன்னா இது கான்சியஸ் மைண்டுக்கு கொடுக்குற ட்ரைனிங் இல்ல, சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொடுக்குற ட்ரைனிங். ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அண்ட் எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 6 வருஷத்துலயுமே இது வரைய முடியாதவங்க கூட இருக்கலாம். 6 வருஷமா கத்துக்கிட்டும் அவங்க கடைசி வரைக்கும் வரையவே தெரியல அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு எவ்வளவுதான் ஹிப்னாசிஸ் பண்ணாலுமே வந்து அங்க அது வேலை செய்யாது. கொஞ்சமாவது அவங்களுக்குள்ள அந்த ஒரு டேலண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில கொண்டு வரதுக்கு ஹிப்னாசிஸ் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார் பாலசுப்ரமணியன் சார். நீங்க ஃபியூச்சர்ல வந்து சாரை வந்து டைரக்டா மீட் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து 1 or 2 கொஸ்டின் கேட்கும் போது ஈஸியா இருக்கும். கண்டினியூஸா நீங்க ஒரே ஆள் கொஸ்டின் கேட்டா மற்றவங்க கொஸ்டின் கேட்க முடியாது. ஃபியூச்சரா வந்து டேரக்டியா போய் சாரை மீட் பண்ணி ஹிப்னோட்டிஸை பத்தி நீங்க கத்துக்கிட்டு ஒரு சிட்டிங் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா போன டைமும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. டைரக்டா போய் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னான்னு கேட்டா தெரியல. ஆக்சுவலா லைவ்ல கேள்வி கேட்கறோம், டைரக்டா போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க சார். அப்போ உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சாரி மியூட் போட்டதுக்கு, ஏன்னா மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்கணும். ஷீலா மேடம், பிரியா மேடம், ராஜேஷ். வணக்கம் மேடம், சொல்லுங்க. ஆக்சுவலா டவுட் ஒன்றும் இல்லை எனக்கு. பட் ஹிப்னாசிஸ் வந்து 3 கேட்டகரி அதை பத்தி சொன்னது ரொம்ப தெளிவா புரிஞ்சுது சார். ஒவ்வொரு இதுக்குமே வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. அதே மாதிரி நீங்க யாராவது கேட்டா கூட இந்த இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தெளிவா நல்லா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சார். தேங்க்யூ. வேற என்ன டவுட்ஸ் இருக்கா சார்? தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆனா அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குமா, இல்ல பழகிருமா, இல்ல போயிருமா? இல்ல, அந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், எப்பயுமே இருக்காது சார். அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும்? அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? அது யார் அந்த இதை ஆக்டிவேஷன் கொடுத்தாங்கன்றத பொறுத்து. சில பேர் வந்து கொடுக்கறது வந்து இன்ட்யூஷனுக்காக கொடுத்துருப்பாங்க, சில பேர் வந்து விஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு ஒரே மாதிரியான ப்ராசஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு இன்ட்யூஷன் வேலை செய்யும், இன்னொருத்தருக்கு வந்து விஷன் இருக்கும், இன்னொருக்கு ஆடியோ கேட்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து வேற வேற மாதிரி வேலை செய்யும். ஸோ அப்போ இன்னும் சில பேருக்கு அது எதுவுமே வேலை செய்யாது, விஸ்டம் மட்டும் ஓப்பனா இருக்கும். ரொம்ப ஒரு ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு ஞானம் பிறந்த மாதிரின்னு வைங்களேன். ஸோ ஒரு விஸ்டம் இருக்கும்.
அப்போ அவங்களுக்கு வந்து பவர்ஸ் எதுவுமே இருக்காது, ஆனா ஞானம் இருக்கும், அந்த ஒரு விஸ்டம் அப்படின்றது இருக்கும். அவ்வளவுதான் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அது மாறும். எல்லாருக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்றது கிடையாது. சார் நான் மெடிடேஷன் தான் பண்ணேன். ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது அந்த சிவலிங்க மெடிடேஷன் நீங்க தான் கொடுத்தீங்க. அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்ப பண்ண முடியல, என்னன்னு தெரியல. போன வருஷத்துல இருந்து அது பண்ணவே முடியல. ஆனா அந்த ஸ்டேட்ல அப்படியே இருக்க முடியுது. இப்ப வந்து என்னன்னா, என்ன என்னால அந்த மாயையையும் டைரக்டா பார்க்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஸ்பிரிச்சுவலியும் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் வந்து சயின்ஸ், என்னோட பர்த்டே டேட் 17, அது எப்பயுமே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ஏதாச்சும் பேசிட்டு இருக்கும்போதோ திடீர்னு மணி அடிக்கிற மாதிரி அந்த சவுண்ட் நெசமிலி நடக்குது. நான் பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் நடுவில் வந்து பேசுறது. இது வந்து ரிலேட்டடா என் கூட என்னமோ யூனிவர்ஸே என் கூட இருக்கிற மாதிரி. அப்ப வந்து சாமியாருங்கள் நிறைய இது பாக்குறது. திடீர்னு எனக்கு ஏதோ கஷ்டம் நடக்கும், திடீர்னு ரோட்ல சாமியார் வருவாரு, சங்கு காதுலயே ஊடிட்டு போவாங்க. இது வந்து ரியலா நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளா என்னால வந்து ஸ்பிரிச்சுவல்லையும் போக முடியல, மாயிலையும் இருக்க முடியல, அப்புறம் பேசவும் முடியல. யாரும் என்கிட்ட கனெக்ட் ஆக மாட்டாங்க. முன்னெல்லாம் திடீர்னு ஹையர் ஸ்டேட்டுக்கு போயிருந்தேன், எல்லாம் மேக்னெட் மாதிரி கூடியே இருந்தாங்க. இப்ப வந்து ஒரு தனிமையான ஃபீல்ட்ல இருக்குது. அந்த ஹையர் ஸ்டேட் ஒண்ணுமே இல்லைங்கிற போனதுக்கு அப்புறம் ஏன்டா இருக்கிறோம், ரொம்பவே முடியாத மாதிரி, மெடிடேஷன்லயும் பண்ண முடியாம. சோ இந்த ஒரு ஞானம் இருக்குது, ஆனா எதுலயுமே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு சார். இது ஆக்சுவலா மாட்டிக்கிட்ட ஸ்டேஜே இல்ல, ரிலீஸ் ஆன ஸ்டேஜ் தான். அது ரிலீஸ் ஆயிட்டதுனால வந்து உங்களுக்கு வந்து இதுல இருக்கணும் ஆனா இருக்க முடியலன்ற ஒரு ஃபீல் இருக்கு. கரெக்டான ஒரு சயின்ஸ் தான் சொல்லியிருக்கீங்க. அது டைம் சேஞ்ச் ஆகும் பொழுது இன்னும் சில மாற்றங்கள் வரும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இப்போ இந்த டயத்துல எல்லாம் உங்களுடைய பொறுமை தான் சோதிக்கப்படும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்க, அந்த விஸ்டம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்றது, நீங்க எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்ல பொறுமையா இருக்கீங்கன்றதை பொறுத்து டிஃபர் ஆகும். அதனால ஜஸ்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க, வேற எதுவும் நீங்க புதுசா பண்ணணும்ன்றது கிடையாது. நடக்கிறத அப்படியே அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு இருங்க. அப்புறம் சாப்பாடு, அப்புறம் பாட்டு கேட்க முடியல. அப்புறம் சாப்பாடு வந்து இந்த குக்கர் சீட்டி இதெல்லாம் பிடிக்கல. டைரக்டா கேரட் எடுத்து அரைஞ்சு சாப்பிடணும் போல, ஃப்ரூட்ஸ் பழங்கள் பச்சையா பால் இந்த மாதிரி குடிக்கணும் போல தான் இருக்குது. இந்த டீ காஃபி கூட குடிக்கணும் போல, ஒரே ஒரு மாடு மாதிரி ஆன மாதிரி இருக்கு சார். எந்த நிலையுமே இல்ல மாதிரி இருக்கு பயங்கரமா. எனக்கே மாடுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனுஷ மாதிரியே இல்லை சார். ஓகே ஓகே. ஸோ இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற எண்ணங்கள், எமோஷன்ஸ் அண்ட் வேற வேற ஃபீல்ன்றது மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறமா இந்த ஃபீல் சேஞ்ச் ஆகிடும், அதுக்கப்புறம் வேற ஃபீல் இருக்கும். ஸோ இது வந்து மாறும். அதனால நீங்க அதை பற்றிலாம், ஆனால் எதுவுமே வந்து நிரந்தரமாக இருக்காது. ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற ஒரு எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான். கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகும் பொழுது அது உங்களுக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு அது ரிலீஸ் ஆகும். அதனால பொறுமையாக இப்போதைக்கு எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, அது பாட்டுக்கு அதோடைய ஸ்டேட்ல இருந்துட்டே இருங்க. சார் இப்ப இந்த நிலையில இருக்கும்போது இப்ப ஆனாபான சித்தி மட்டும் வச்சு சைக்கிக்ல போக முடியுமா சார்? அந்த புரிதல் நீங்க சொன்னீங்க ஸ்பிரிச்சுவல் சைக்கிக்ல கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு. ஸோ எந்த அளவுக்கு கிளியரா இருக்கணும் சார், கொஞ்சம் புரியுவீங்க சார்? அதான் இப்ப எது வேணும்ன்றதுல தெளிவா இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் பாத்துல போகணுமா இல்ல சைக்கிக் பாத்துல போகணுமான்றதுல தெளிவா இருக்கணும். தெளிவானதுக்கு அப்புறமா அந்த பாத்தை மட்டும் சூஸ் பண்ணி அதுல போகணும். ரெண்டுமே பயணிக்க முடியுமா? ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல்லே இப்ப ரொம்ப ஹை ஸ்டேட்ல போனதுனால அதுலயும் போகணும்னு இருக்கு, ரெண்டுத்துலயுமே போற மாதிரி இருக்கு சார். ஸோ ரெண்டுமே நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆதா இல்லையான்ற, ஏன்னா எல்லாராலையும் அப்படி போக முடியாது, சில பேரால போக முடியும். உங்களால போக முடியுதா இல்லையான்றது நீங்க போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் ரெகுலரா சில விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டுமே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா தாராளமா மெயின்டைன் பண்ணலாம். சார் 12 வருஷம் தியானம் பண்ண அந்த அமிர்தம் சுருக்கும்னு சொல்றாங்க, அந்த அமிர்தம்னா அது என்ன, அந்த கான்செப்ட் பத்தி சொல்லுங்க சார். ஐ திங்க் இது டோட்டலா ஆஃப் த டாபிக் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம டீட்டெயிலாக வேற இதுல பேசலாம் விஷயம். இல்ல ஆக்சுவலி இந்த டிஜே சம்பந்தப்பட்ட கிளாஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து இன்னொரு கிளாஸ் போட்டுக்கிறேன், மியூட் போட்டுறேன் சார். நாங்க ஃபியூச்சர்ல இதே கிளாஸை வந்து நம்ம, ஏன்னா டிஜே நானே கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் சாராண்ட. ஏன்னா பல வகையான டிஜேகளை பத்தி கபிலன் சார் வந்து ஸ்பீச் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும், அவரோட ஆங்கிள் இந்த டிஜே பத்தி பேசும்போது உண்மையிலேயே நான் இப்போ ரீசெண்டா நான் அதுதான் நான் சொல்ல வந்தேன். நிறைய பேர் பேசுறது இன்ட்ராக்ட் பண்ணதுனால என்னால பேச முடியல. ஏன்னா இப்பயும் நான் வந்து பப்ளிக்ல இருந்தா நம்ம கொஸ்டின் எடுக்கணும் சார், நம்ம எங்கேயுமே நம்ம தனியா நம்ம எதுவுமே தேடுறது இல்லை. இப்போ இந்த செஷன் அப்படிதான் போச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஜே பத்தி எத்தனை வகையான டிஜேகள் இருக்கு, அந்த டிஜேல எந்த மாதிரி நம்ம பயணம் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் வந்து நீங்க பிளான் பண்ணலாம் நம்ம டேட் பார்த்து. அதுல வந்து இன்னும் இன்டெப்தா இந்த டிஜே, இந்த அமுத சுரப்பு, இந்த ஆனாபான சதி தியானம், ரெண்டாவது வந்து
பிரம்ம ரிஷி தியானம். இதே மாதிரி பரமாம் சார் கொடுக்குற வித்தை கொடுத்து தியானம் பண்றாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள், பல ஆங்கிள் நானும் நிறைய தேடிட்டு இருக்கேன் சார் ஆக்சுவலி. ஆனா எனக்கும் ஒரு புதிதாவே இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா கொஸ்டின் நிறைய விஷயத்த நம்ம தேடும் போது ரிசல்ட் கிடைக்க முடியல. அதனாலதான் டைரக்டா உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். நம்ம வேற யார்கிட்ட போனாலும் இந்த விஷயத்துக்கு இந்த வீடியோக்கு ஆன்சர் கிடைக்காது. டைரக்டா கபிலன் சாருக்கு மெசேஜ் போடுவோம். ஏன்னா அப்புறம் விஷயத்த கேதர் பண்ண முடியும். அதுவே நம்ம ஒரு கிளாஸா கொடுத்தா இன்னும் அமேசிங்கா இருக்கும். ஏன்னா பப்ளிக்ல இருந்து வந்த வீடியோ திருப்பி பப்ளிக்லயே விடும்போது ரீச்சும் இருக்கும், பட் எக்ஸ்போஷரும் இருக்கும். அப்படின்றதுனாலதான் நம்ம இந்த சிட்டிங் பிளான் பண்ணோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் சிட்டிங் நம்ம பேசுவோம் சார். நம்ம ரெண்டு பேர் பேசி ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி நிறைய விஷயத்த பிளான் பண்ணலாம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா 1 hour டைம் ஒதுக்கி கொடுத்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் வீடியோ பார்த்தேன், இது செஞ்சேன், அது செஞ்சேன், இந்த தியானம் கத்துக்கிட்டேன், இந்த வித்தை வாங்கினேன், இந்த ரிஷியான போனேன், இவர் ருத்ராட்சம் போட சொன்னாரு, லிங்க பூஜை பண்ண சொன்னாரு, சைவத்தரு நிறைய விஷயங்கள் மித்தாவே போயிட்டு இருக்கு சார். நான் ஓப்பனா பேசுறேன். நானும் சிவனடியாரா இருக்கேன். பட் நிறைய விஷயம் மித்துல இருக்கு. எல்லாம் நான் ஓப்பனப்பா பேச முடியல. 1-to-1 பேசும்போது நம்ம பேச முடியும். நிறைய விஷயத்த மித்தா ஃபேமிலி இல்லாம நிறைய விஷயத்த விட்டுட்டு துறவரம் போறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லி நிறைய அவங்க ஃபேமிலியே மறந்து ஒரு நிலையில போயிட்டு இருக்காங்க. பட் இல்லறத்துல இருந்துதான் துறவரம் போகணும். அப்படிதான் பல ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் சொன்ன மாதிரி நம்ம இல்லறத்த வாழ்க்கையை மறந்துட்டு துறவர வாழ்க்கைக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அது விஷயமா நம்ம தீட்சையை பத்தி நம்ம பேசும்போது இன்னும் இன்டெப்தா நம்ம பேசலாம் சார். தேங்க்யூ. ஒன் செகண்ட். நன்றி. தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார். சாரை ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணணும், சாரை ஃபர்தர் டீட்டெயிலாக கான்டாக்ட் பண்ணணும், என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர் 7550250425. என்னை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சாரோட லிங்க் நான் ஷேர் பண்ணி கொடுத்துருவேன். அந்த லிங்க் மூலியமா நீங்க அவர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்தர் செஷன்லாம் அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ சார். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார்.